சுந்தர் டிவி நேயர்களுக்கு அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நாளானது 11ஆம் தேதி 9ஆம் மாதம் 2018ஆம் ஆண்டு ஆவணி மாதம் 26ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி நேயர்களோட தினப்பலன்களை பார்ப்போம். முதலாவதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள். சோம்பல் இல்லாமல் செய்யக்கூடிய அனைத்து விஷயங்களும் மேஷத்திற்கு மிகப்பெரிய சந்தோஷத்தையும் அனுகூலத்தையும் தரும். விடியற் காலையிலிருந்து அன்றாட பணிகளை ஆரம்பிக்கக்கூடிய மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த நாள் மிகப்பெரிய யோகத்தையும் சந்தோஷத்தையும், எதிரிகள் பலம் முற்றிலுமாக முறியடிக்கப்பட்டு பணத்தட்டுப்பாடு தீர்வதற்கு அஷ்டலட்சுமி கடாட்சம் கிடைப்பதற்குண்டான உன்னதமான நாளாக இன்றைய நாள் காணப்படுவதை சரியாக பயன்படுத்தி கொள்வது உங்களுடைய சாமர்த்தியத்தை பொறுத்தது. எந்தவித பயணங்களுக்கும் தயங்காமல் ஒத்துக்கொள்வது ஏற்றம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள். கண்டிப்பாக வெளிவட்டாரம், உத்தியோகம், தொழிலமைப்பில் ஒரு குறைபாடும் காணப்படாதது மனதிற்கு சந்தோஷம், மிகப்பெரிய மகிழ்ச்சி, புதிய வரவுகள் சந்தோஷத்தையும் அனுகூலத்தையும் தரும். உங்கள் பிள்ளைகளை மற்றவர்களிடத்தில் வைத்து அவமானப்படுத்துவதோ அவர்களை கேவலப்படுத்துவதோ எந்த விதத்தில் நியாயம் என்பதை மட்டும் ரிஷப ராசிக்காரர்கள் யோசித்துக் கொள்வதும், பிள்ளைகளை அரவணைத்துக் கொள்வதும், பிள்ளைகளை பற்றி தவறாக பேசாமல் இருப்பதும் இன்றைக்கு மிக முக்கியம். பிள்ளைகளுடன் விரோதம் வளர்த்து கொள்வது பெரும் கஷ்டத்தை எதிர்காலத்தில் பிரச்சனைகளுக்கு ஆட்பட நேரிடும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவுகள் விஷயத்தில் மிக கவனமாக இருப்பதும், அவர்கள் விஷயத்தில் மனது விட்டு பேசுவதும், அவர்கள் உங்கள் மீது வருத்தம் இருந்தாலும் அவர்கள் மீது தவறே இருந்தாலும் விட்டு கொடுத்தல் நீங்களாக இருப்பதும், குடும்பத்தில் உள்ள பெற்றோர் பெரியோருடைய தேக ஆரோக்கியத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பதும், தொலைதூரத்தில் குடும்பத்தை விட்டு பிரிந்தவர்கள் இருந்தாலும் மனம் விட்டு பேசுவதும், உங்களால் பர்சனாக செல்ல விடவில்லை என்றாலும் தொலைபேசியின் வாயிலாகவோ அல்லது வீடியோ காலின் வாயிலாகவோ தயவுசெய்து மனம் விட்டு பேசுவது இந்த அத்தியாவசியமான அமைப்பாக காணப்படுகிறது. இரத்தத்தில் ஏற்கனவே கோளாறு உள்ள மிதுன ராசிக்காரர்கள் அதனுடைய வீரியம் அதிகரிக்கக்கூடிய காலகட்டத்தில் உள்ளீர்கள் என்பதனால் உடற்பயிற்சி மிக முக்கியம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்கள். தைரியம், தன்னம்பிக்கை, எடுத்த காரியத்தில் விசேஷம், பிரிந்த தம்பதியினர் ஒன்று சேர்வது, குடும்பத்தை விட்டு தொலைதூரத்தில் பயணித்திருந்தவர்கள் கூட மீண்டும் ஒன்று சேர்வது, தொலைதூர செய்திகள், நன்மைகள், அனுகூலங்கள், எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி, சுபகாரிய தடைகள் பரிபூர்ண நிவர்த்தி, இளவயதினர்களுக்கு காதல் அமைப்பு பெற்றோர்களால் ஏற்றுக்கொள்ளப்படுவது, மனம் விட்டு பேசக்கூடிய நல்ல காலகட்டம், உத்தியோக பிராப்தங்கள் ஏற்படுவது, உத்தியோகத்தில் இருந்த சிக்கல்கள் தீர்வது என்று சகலவிதம் யோகமலம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். வார்த்தைகளில் உன்னதமான சூழ்நிலை மிகப்பெரிய யோகத்தையும் அனுகூலத்தையும் தரும். தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டம், எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி ஏற்படுவதற்குண்டான அனுகூலங்களான காணப்பட்டாலும் வார்த்தைகளில் மட்டும் தேன் தருவிய வார்த்தை குடும்பத்திலும் சரி வெளிவட்டாரத்திலும் சரி மிக மிக கவனமாக கையாளக்கூடிய விஷயமாக காணப்படுகிறது. சுபகாரியத்திற்கு உண்டான நல்ல செய்திகள் ஒன்றன் பின் ஒன்றாக வெளிவருவதற்கு உண்டான சாத்தியக்கூறுகள் காணப்பட்டாலும் தந்தையாருடைய தேகாருக்கும் தந்தைக்கும் உங்களுக்கும் உறவு முறையில் இருக்கக்கூடிய பாதிப்புகளை நிவர்த்தி செய்து விட்டு கொடுத்தல் நீங்களாக இருப்பது சிம்மத்துக்கு ஏற்றம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். வார்த்தைகளில் உன்னதமான சூழ்நிலை, வார்த்தைகளை குடும்பத்திலும் கொடுத்த வாக்கியை காப்பாற்றுவது, வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றுவதற்கு உண்டான அற்புதமான சூழ்நிலைகளுக்கு கிரக சூழ்நிலைகள் சஞ்சாரங்கள் காணப்படுகிறது. எதிர்பார்க்கத்திலிருந்து நல்ல செய்திகள், மனம் விட்டு பேசக்கூடிய நல்ல அமைப்புகள், உத்தியோகத்தில் இருந்த சிக்கல்கள் தீர்வது, உத்தியோகத்தில் இருந்த பாதிப்புகள் நிவர்த்தி ஏற்படுவது, தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயர்வது, யோக பலங்கள், அனுகூலங்கள், உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்வதுடன் பயணங்கள் லாபத்தையும் சந்தோஷத்தையும் அனுகூலத்தையும் பெற்று தருவது, வேற்றுமொழி மனிதர்களால் மிகப்பெரிய ஆதாயங்கள் பெறுவது, விட்டது தொட்டது என்று இருந்த பாதிப்புகள் எல்லாம் நிவர்த்தி ஏற்படுவது கன்னிக்கு யோகமே. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். வீண் விரயங்கள் இல்லாமல் பாதுகாத்து கொண்டாலே போதும். வெளிவட்டாரம், உத்தியோகம், தொழிலமைப்பில் சிறிது அடக்கி வாசிப்பது நன்மை தரும். உங்களுடைய இன்டெலிஜென்ஸ் எவ்வளோ இருந்தாலும் இன்று அது அடிபட்டு போகக்கூடிய சூழ்நிலை என்பதை கவனத்தில் கொள்வது நன்மை ஏற்படுத்தி தரும். ரகசியங்கள் பரம ரகசியமாக வைத்துக் கொள்வது மிகப்பெரிய ஏற்றத்தையும் அனுகூலத்தை தரும். பொதுவாக பொறுமை காப்பதும், ஆவேசப்படாமல் இருப்பதும், அது நடந்து விடுமோ இது நடந்து விடுமோ என்று குழப்பிக் கொள்ளாமல் சுருங்கிக் கொள்வதும், தேகாரக்கும் பாதத்தில் உள்ள பாதிப்புகளில் மிக கவனமாக இருப்பதும், வலிக்கு விழாமல் சறுக்கி விழாமல் இருப்பதும் கவனம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள்.
லாபமும் அனுகூலமும் ஒன்று சேரக்கூடிய அற்புதமான நாளாக காணப்படுகிறது. தைரியமாக அந்த நாள் பார்ப்பது இந்த நாள் பார்ப்பதெல்லாம் மனதிற்கு பிடித்த விஷயத்தை தைரியமாக இறங்குவது மிகப்பெரிய யோகம். அரசியல்வாதிகள் புது பொறுப்புகள் வருவதும், பெரிய மனிதர்களை சந்திப்பது, மகான்கள் தரிசிப்பது, தெய்வ வழிபாட்டில் இருந்த தடைகளெல்லாம் நிவர்த்தி ஏற்படுவது, குடும்பத்தில் சுபகாரிய பிராப்தங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக வருவது என்று ஏற்றமும் அனுகூலம் ஒன்று சேரக்கூடிய நல்ல காலகட்டத்தில் உள்ளீர்கள் என்பதை கவனத்தில் கொள்வது மிகப்பெரிய ஏற்றம். அசையாம சேப்பொருள் சேர்க்கை ஆனந்தம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். இட்ட கதை தொட்ட கதை என்று உங்கள் மீது பல கதைகள் வந்தாலும் அதிலெல்லாம் தவிடுபடியாக்கக்கூடிய நல்ல நாளில் உள்ளீர்கள். எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி, சுபகாரிய தடைகள் நிவர்த்தி, பிரிந்த தம்பதியர் ஒன்று சேரக்கூடிய முயற்சிகள் வெற்றிகளும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். கடல் கடந்த பயணங்கள் அனுகூலத்தை ஏற்படுத்தி தரும். உறவினர் வருகை, நண்பர்கள் வருகை என்று வீடு கடகலப்பாக இருக்கும். தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு இருந்த மனவிரக்திகளெல்லாம் தீரக்கூடிய அமைப்பு. அசையாம சேப்பொருள் சேர்க்கை ஆனந்தம். பூமி சம்பந்தப்பட்ட விஷயம், நிலம் சம்பந்தப்பட்ட விஷயம், ஆடை ஆபரணங்கள் அமைப்பில் மிகப்பெரிய யோகத்தை பெற்றுத்தரக்கூடிய நல்ல காலகட்டம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். ஜவாப் ஜாமீன் விஷயத்தில் மிக கவனம். யாரை பற்றியும் எதை பற்றியும் கவனமாக கையாள்வது, யாருக்கும் யாரை பற்றியும் நீங்கள் முகஸ்துதி சொல்வதோ, சோசியல் மீடியாவில் சிலரை சப்போர்ட் செய்து பேசுவதோ பெரிய அளவு சிக்கலையும் பெரிய அளவுக்கு அவமானத்தையும் ஏற்படுத்திவிடும். ரகசியங்கள் பரம ரகசியமாக வைத்துக் கொள்வது உன்னதமான சூழ்நிலை ஏற்படுத்திவிடும். தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டம். உத்தியோக நிமித்தமாக தொழில் நிமித்தமாக இருந்த பாதிப்புகளை படிப்படியாக குறைத்துக் கொள்வது உங்களுக்கு உங்களை சார்ந்தவர்களுக்கு நன்மை ஏற்படுத்தி தரும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அனாவசிய பயணங்களை தவிர்த்துக் கொள்ளுங்கள். குறிப்பாக ரகசியங்கள் பரம ரகசியமாக வைத்துக் கொள்வது, குடும்பத்தாருடன் இல்லாமல் வெளிவட்டாரத்தில் அதிகமாக மிங்கில் ஆகாமல் இருப்பது நன்மை. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். நாள் முழுவதும் சந்திராஷ்டிரம் உள்ளதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்வது கும்பத்துக்கு ஏற்றம். வெளிவட்டார உத்தியோகம் தொழில் அமைப்பில் இந்த பாதிப்புகள் படிப்படியாக குறைவது மிகப்பெரிய சந்தோஷத்தையும் அனுகூலத்தையும் தரும். வண்டி வாகனத்தில் வித்தைகள் வேண்டாம். அனாவசிய பயணங்களை தவிர்த்து கொள்ளுங்கள். செவ்வாயின் ஆதிக்கம் அற்புதமாக உள்ளதனால் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி. உத்தியோகத்தில் மிகப்பெரிய யோகம். உத்தியோகம் திடீர் மாற்றம், பதிவு உயர்வு, இடம் மாற்றம், வீடு மாற்றம், மனை மாற்றம் என்ற எந்த மாற்றங்கள் வந்தாலும் இந்த காலகட்டத்தில் ஏற்றுக்கொள்வதே நன்மை தரும். தேக ஆரோக்கியத்தில் மட்டும் சிறிது கவனம். மனசஞ்சலங்கள், மனதில் கவலைகளில் மட்டும், உறவினர் விஷயத்தில் ஏற்படும் அதில் மட்டும் கவனம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். வெளிவட்டார உத்தியோகம் தொழில் அமைப்பு அனுகூலங்கள் காணப்படுகிறது. பூமி சம்பந்தப்பட்ட விஷயம், விவசாய சம்பந்தப்பட்ட விஷயம் மிகப்பெரிய ஆதாயத்தை பெற்றுத்தரும். நிலம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நீண்ட நாள் பிரச்சனை ஒன்று முடிவுக்கு வரும். கணவன் மனைவி கருத்து வேற்றுமையில் மட்டும் மிக மிக கவனமாக விட்டு கொடுத்து நீங்களாக இருப்பது நன்மையும் சந்தோஷம் ஏற்படும். தொலைதூர செய்திகள், நன்மைகள், அனுகூலங்கள் காணப்படுவதும், கணவனாக இருந்தால் மனைவியின் உடல்நிலை, மனைவியாக இருந்தால் கணவனின் உடல்நிலை சிறிது கவனம். புதிய அறிமுகங்கள் வெளிவட்டாரத்தில் மிக மிக எச்சரிக்கை. ரகசியங்கள் பரம ரகசியமாக வைத்துக் கொள்வது ஏற்றம். குடும்ப விஷயத்தில் யாருடைய தலையிடும் கூடவே கூடாது என்பதை மட்டும் கவனத்தில் கொண்டால் போதும். மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.